நமக்கு உண்மையிலேயே உண்மையை அறியும் திறன் இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருந்தால் நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம். சமூக சீர்திருத்தம், சமூக மாற்றம் என்பது சாதியத்தின் ஒழிப்பில் தான் இருக்கிறது, சாதிய ஒழிப்பில் இருக்கிறது என்பதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். சங்கத்து பங்கத்து என்று கூறுகிறானே, 20% ஒரு மனிதன் வேலை செய்கிறான் என்றால் அவனுடைய 20%-ஐ அந்த சம்பளத்தில் 20%, 100ல் 20% பங்கை சமூகத்திற்கு கொடுத்து விட வேண்டும், மற்றவர்களுடைய வளர்ச்சி. இதற்குத்தான் இந்தியாவிலே நாம் எல்லாம் மனுஷன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா இருக்கிறது. நான் மனுஷன், இல்லைனா என்ன யாராவது காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? நான் மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த விழா 3 நோக்கங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, மீரி பீரி பள்ளி, அதனுடைய தொடக்க விழா. மற்றொன்று, வாகை ஊடக மையம் திறப்பு விழா. இன்னொன்று, இங்கே காஸ்ட் ஹார்மனி என்று கூறப்பட்டிருக்கிறது, சாதிய ஒரு இணக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம். இந்த 3 விழாவினையும் சேர்த்து தலைவர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கடைசியிலே இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நான் கூறிக்கொள்கின்றேன், இங்கு அனைவரும் பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே கூடியிருக்கின்ற உங்களை விட அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இதிலிருந்து ஒன்றை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். தலைவர் திரு ஜீவன் சிங் அவர்கள் இந்திய அளவில் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் இந்த ஒரு சிறிய பகுதியிலிருந்து, உங்களிலிருந்து, நம்மிடமிருந்து புறப்பட்டவர் இந்திய அளவிலே ஒரு தேசிய கட்சியை உருவாக்கி பல மாநிலங்களில் சென்று கடந்த 20-25 ஆண்டுகளாக அவர் தேடிய கருத்தியல், அதில் அவர் கிடைக்க பெற்ற அறிவு, நோக்கம், தெளிவு, இவைகளை தாங்கித்தான் இன்று இங்கு இந்தியாவையே கொண்டு வந்து இந்த கிராமத்திலே அமர்த்தி இருக்கிறார்கள். அப்படி எனும் பொழுது நாம் அனைவரும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இத்தகைய ஒரு ஏற்பாட்டினை அவர் செய்திருக்கிறாரே, இது எதற்காக செய்திருக்கிறார்? இந்த நோக்கம் நிறைவேற எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார், எவ்வளவு தியாகங்களை தாங்கி அவர்கள் இன்று ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காக, ஒரு மாற்று ஏற்பாட்டிற்காக இன்று அவர் இவ்வளவு தூரம் செய்து வரும் நிலையிலே நாமெல்லாம் அவருக்கு என்ன பங்களித்திருக்கிறோம்? அவருக்கு பங்களிப்பதற்கு அல்ல, அவர் சமூகத்திற்கு பங்களிப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை இங்கே இருக்கின்ற, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழக மக்கள் உணர வேண்டும். அவர் தாங்கியிருக்கும் கொள்கைகள், பல ஆயிரம் கூட்டங்கள், பல இடங்கள், பல மாநிலங்கள், பல கிராமங்கள், இரவு பகலாக சென்று வருகிறார். பல பகுதிகளிலே நாங்கள் சென்று வரும் பொழுது நான் ஒரு பகுதியிலே செல்வது, அவர் ஒரு பகுதியிலே செல்வது, அங்குதான் சந்தித்துக் கொள்கின்றோம். இன்று இப்படி ஒரு ஏற்பாட்டினை ஏற்படுத்தி நாங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டினை, ஒரு ஏற்பாட்டினை, ஒரு புதிய ஏற்பாட்டினை உருவாக்கி இருக்கின்ற இந்த தருணத்திலே குறிப்பாக இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். ஏனென்றால் இதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒன்றை கூறிக்கொள்கின்றேன், இந்த மீரி பீரி பள்ளி என்று வைத்திருக்கிறார். என்ன இது புரியாத ஒரு மீரி பீரி? சீக்கிய சகோதரர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள்.
இன்னொன்று வாகை ஊடக மையம். அதைத்தான் நான் காலையில் அவரிடம் கேட்டேன், வாகை என்ன ஒரு காரணத்தினால் இந்த பெயரை வைத்தீர்கள் என்று. அதற்கு அவர்கள் கூறினார்கள், வெற்றி. அதுதான் இங்கே ஃபட்டே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வெற்றி. நான் இதை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கின்றேன். வாகை என்பது தமிழ் இலக்கியத்திலே தொல்காப்பிய காலகட்டங்களிலே தொடர்ந்து நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் தமிழ் எபிஸ்டமாலஜி, தமிழ் அறிதல், தமிழ் பண்பு, அறிதலில் தமிழ் பண்பு, இதில் லாஜிக் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். அதில் வாதம் வாகை என்று கூறுவது. இதுதான் ஒரு தருக்க முறை. தருக்க முறை என்பது விவாதம் செய்வது, வாதம் செய்வது, அதிலிருந்து அறிவு பெறுவது. அப்படிப்பட்ட ஒரு டயலாகிக்கல் அப்ரோச், அதாவது உரையாடல் மூலமாக வாதம் செய்து, தர்க்கங்கள் செய்து, தர்க்கம் என்றால் விளக்கம், ஒரு விளக்கம் கொடுப்பது, மறுதலித்து கூறுவது, அதில் அறிவை பெறுவது, இது தருக்கம், ரெட்டோரிக் என்று கூறுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்கு பெயர் தான் வாகை என்று. இந்த வாகை என்று கூறக்கூடிய ஒரு லாஜிக், தமிழ் லாஜிக், இது இவர் வைத்திருக்கின்ற ஊடக மையம் இந்த ஒரு வாத பிரதிவாதங்களை கொண்டு நல்ல அறிவினை, உண்மையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் நான் முதலில் நானே உணர்ந்து கொண்டேன். பிறகுதான் கேட்டேன், அது வெற்றியை குறிப்பதாக கூறுகிறார்கள். வெற்றி மட்டுமல்ல, இது விவாதத்தையும், நம்முடைய பாரம்பரிய தமிழ் பாரம்பரிய அறிதல் முறைகள், வாதம் பிரதிவாதம் விவாதம் என்று கூறுவார்களே, அதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஊடக மையம் இது. இந்த மையம் இத்தகைய ஒரு சிறிய இடத்திலே ஒரு மூலையிலே செய்ய வேண்டிய காரணம் என்ன? அதாவது சென்னையிலே செய்திருக்க வேண்டியது இது. சென்னையிலே இந்த ஒரு கட்டிடம் இருந்தால், நீங்கள் தினமும் பார்க்கின்றீர்களே சன் டிவி, அந்த டிவி, இந்த டிவி என்று, அந்த டிவிக்கு இணையானதான ஒரு கட்டமைப்பை கொண்டு இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய உலகளாவிய டிவி, ஒரு ஊடகத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு இது. அதை அவர் இங்கு செய்திருப்பதற்கு காரணம், இங்கிருந்து கிராமத்திலிருந்து குரல் ஒலிக்க வேண்டும், இங்கே இருக்கின்ற உண்மைகள் உலகத்திற்கு அறியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே செய்திருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அவர் இதே ஒரு கட்டமைப்பினை சென்னையில் செய்திருந்தால் அது வேற ஒரு டைமென்ஷனில் சென்றிருக்கும். அதில் ஒரு வியாபார ரீதியாக கூட நிறைய ஒரு வருமானத்தை கூட ஈட்டக்கூடியதாக கூட அமைந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாது அவர் இன்று இங்கே ஏற்படுத்தி இருப்பதற்கு காரணம், இது உலக மக்களுக்கு, இங்கே கடைகோடியில் இருக்கின்ற மக்கள், அவர்களுடைய வாழ்வுரிமை, அவர்களுடைய பிரச்சனை, இதையெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அவர் செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒன்றை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும். அவர் பேசும் பொழுது ஒரு வார்த்தையை கூறினார்கள். என்ன கூறினார்கள் என்றால், அதாவது ஒரு நிறுவனப்படுத்தப்பட வேண்டும். எது? ஒரு தத்துவம், ஒரு கலாச்சாரம், சாதிகளை அழிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், ஒரு தத்துவம். பல ஆயிரம் ஆண்டு காலம் இந்தியாவிலே, தமிழகத்திலே ஐயா அவர்கள், கவிஞர் அவர்கள் கூறியது போன்று இன்னும் இளமையாக இங்கு சாதி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் வயதாகி முதிர்ந்து இறந்தால் கூட சாதி மட்டும் இளமையாக தழைத்தோங்கி வளர்ந்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதற்கு ஒரு மாற்று தத்துவம் தேவை. நீங்களும் நானும் இந்துக்கள் என்று கூறிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு சாதிய பிடியில் வெந்து மடிகிறோமே, அதிலிருந்து விலக்கி, அதிலிருந்து வெளியேறி மற்றவர்களுக்கும் பாதையை காட்டக்கூடிய ஒரு தத்துவத்தை அவர் எடுத்திருக்கிறார் கையிலே. இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இத்தகைய தத்துவத்தை எடுத்தவர்கள், கையில் எடுத்தவர்கள், முதல் முறையாக ஆயுதம் கூட ஏந்தி எதிரியை, இந்த தத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று செய்தார்கள். அதில் நிறைய அர்ஜுன் சிங் போன்ற மிகப்பெரிய குரு
குருமார்கள், தலைவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். அதாவது அத்தகைய ஒரு தத்துவ பாதையை எடுத்து சாதியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி எறிய வேண்டும் என்று அவர் ஒரு நோக்கத்திலே இன்று ஏற்படுத்தி இருக்கிறார்கள், செயல்பட்டு வருகிறார்கள். அதை நாம் அந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இவர் வைத்திருக்கின்ற பெயரிலேயே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மீறி பீரி பள்ளி என்று வைத்திருக்கிறார்கள். இதில் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு புரியாது. பஞ்சாபில் இருந்து வந்திருக்கின்ற தலைவர்கள், அங்கிருந்து வந்திருக்கின்ற நண்பர்களுக்கு இது புரியும். இங்கே கேரளாவில் இருந்து கூட வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் புரியும். ஆனால் மீறி பீரி, அதாவது பௌத்தம் என்று பௌத்தம் தோன்றிய போது புத்தர் அவர்கள் கூறியது என்னவென்றால், அதாவது ஒரு துன்பம் என்று மனிதன் எப்பொழுதும் துன்பத்திலேயே சுழல்கிறான், அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அவன் அறியாமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அறியாமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அவன் உண்மையை உணர்ந்து கொண்டாக வேண்டும். இது ஒரு தனி மனிதன் செய்யக்கூடியது. ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே புத்தர் அவர்கள் இத்தகைய ஒரு பாதையை காட்டினார்கள். ஆனால் ஒரு தனி மனிதன் அந்த ஒரு அறிவை பெற்றால் கூட, உண்மையை உணர்ந்தால் கூட, இங்கு சாதி என்று ஒன்று இருக்கிறது, இங்கு சமூகம் என்று ஒன்று இருக்கிறது, இந்த சமூகம் சாதிய சமூகமாக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக இருக்கிறது, அடிமைப்படுத்துவதாக இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய குருநானக் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், தனி மனிதன் உண்மையை பெறட்டும், உண்மையை நோக்கி அவன் செல்லட்டும். ஆனால் குருநானக் அவர்கள் தனி மனிதனுடைய விடுதலை இங்கு அவன் சுயமாக சிந்தித்து உண்மையை அறிவதால் மட்டும் கிடைத்துவிடப் போவதில்லை, அது சமூகத்தில் இருக்கிறது, அதைத்தான் துடைத்தெறிய வேண்டும் என்று கிளம்பினார்கள் குருநானக் அவர்கள். அதற்குத்தான் பேகம்பூரா என்று கூறுகிறார்கள். அதாவது ஒரு சிட்டி, ஒரு நகரம். நினைத்து பாருங்கள், ஒரு தனி மனிதன் துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கூறுவது பௌத்தம். ஆனால் ஒரு நாடே துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கூறுவது எது? சீக்கியம். அதைத்தான் குருநானக் அவர்கள் 10 அந்த குருமார்கள் அவர்கள் அதே பாதையில் நிறைய தத்துவங்களை உருவாக்கினார்கள். இப்பொழுது தெரியும், அதாவது தனி மனிதனுடைய விடுதலை என்பது அவன் தனி மனித அறிவு விடுபாட்டிலிருந்து, அறிவு புரிதலிருந்து மட்டும் கிடைப்பது கிடையாது, அது சமூகத்தையும் சார்ந்ததாக இருக்கிறது. அதை வேரோடு சரி செய்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டினை செய்யும் பொழுது மட்டும்தான் தனி மனித விடுதலையும் இருக்கிறது. அப்பொழுதுதான் உண்மையாக உணரப்படும் என்று கூறுவதுதான் சீக்கியம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தத்துவத்தினை, ஒரு மார்க்கத்தினை அவர் எடுத்து வருகிறார்கள். பேகம்பூரான்னு நினைத்து பாருங்கள். ஐயா அவர்கள் கூறினார்கள், ஷாம் சிங் அவர்கள் கூறினார்கள். ஒரு நகரம் அப்படியே நினைச்சு பாருங்களேன். இந்த தூத்துக்குடி எடுத்துங்க, அப்படியே இல்லை தமிழ்நாட்டையே எடுத்துக்கங்களேன். துன்பமே இருக்காது என்றால் எவ்வளவு இன்பமயமானதாக இருக்கும். துன்பத்தையே துடைத்த ஒரு நாடாக இது இருக்கிறது என்றால் அதை நோக்கிய ஒரு பாதை, அப்படிப்பட்ட ஒரு பாதை. அந்த பாதையிலே இந்த மீறி பீரி பள்ளி, இந்த பள்ளியில் என்ன நடக்கும் நான் ஊகித்து விடுகிறேன். உங்களுக்கு தெரிகிறதா? அது நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டாக வேண்டும். அதாவது ஹர்கோபிந்த் சிங் குரு அவர்கள் தன்னுடைய தந்தையாரை கொன்று விட்டார்கள். பிறகு அவர் குருவாக வருகிறார். அதுவரையிலே அங்கே வாள் ஏந்தியது கிடையாது சீக்கியம். ஆனால் ஜஹாங்கீர் மன்னன், இங்கு இருக்கின்ற டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் அங்கே அவர்களை அச்சுறுத்தி, அவர்களை நசுக்கி, இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு சமூகம், உண்மையான ஒரு மார்க்கத்தில் இவர்கள் உருவாகிவிடக்கூடாது என்ற பிராமணிய சூழ்ச்சியில் அவர்கள் சேர்ந்து அதை நசுக்க முற்பட்ட பொழுது வாளேந்தும் கட்டாயத்திற்கு சீக்கியம் உருவானது. ஏன் வாளை ஏந்தினார்கள்? நான் ஒரு புத்தகத்தில் ஐயா அவர்கள் கொடுத்தார்கள், படித்தேன். 2 வாள் அவர் வைத்திருந்தார் என்று. ஒரு வாள் என்ன கூறுகிறது? மீறி என்று கூறுகிறது. அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகாரம் இல்லை என்றால் பீரி என்பது ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது சாமி கும்பிடுறது கிடையாது. ஆன்மீகம் என்பது உண்மையை உணர்வது. இதைத்தான் சீக்கியம் கூறுகிறது.
உண்மையை உணர்ந்து கொண்டால் உனக்கு துன்பம் விலகிவிடும் என்று பௌத்தம் கூறுகிறது. ஆனால் அந்த உண்மையை உணர வேண்டும் என்றால் உனக்கு என்ன தேவை? அதிகாரமும் தேவைப்படுகிறது என்று சீக்கியம் கூறுகிறது. அந்த இரு வாள்களை கொண்டது. அதுதான் மீறி பீரி. மீறி என்பது உனக்கு அதிகாரம் வேண்டும், பீரி என்பது உனக்கு உண்மை வேண்டும், உண்மை மார்க்கம் வேண்டும். இதுதான் இந்த இரண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவம் இந்தியாவிலே இருக்கிறது என்றால் அது ஒன்று சீக்கியம் மட்டும்தான். வேறு எங்குமே அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் எந்த மார்க்கத்திலும் கிடையாது. இரண்டும் கலந்த ஒரு மார்க்கம், உன்னதமான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தினை எடுத்தால் மட்டுமே நாம் உண்மையான விடுதலையை பெற முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை கொண்ட ஒரு மார்க்கம். நமக்கு உண்மையிலேயே உண்மையை அறியும் திறன் இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு முயற்சி இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இருந்தால் நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு பாதை தான் இது. இது போன்ற ஒரு பாதையிலே மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த ஒரு பாதை. இந்த பாதையை நாம் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது சமூக சீர்திருத்தம், சமூக மாற்றம் என்பது சாதியத்தின் ஒழிப்பில் தான் இருக்கிறது. சாதிய ஒழிப்பில் இருக்கிறது என்பதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். அதாவது சங்கத் பங்கத் என்று கூறுகிறார்களே, ஒன்றை நான் விளக்கி கூறியாக வேண்டும். நாம் எல்லாம் மனிதர்கள் தானே. மனிதர்கள் என்றால் அறிவியல் என்ன கூறுகிறது? சமூக அறிவியல் என்ன கூறுகிறது என்றால், சமூக அறிவியல் என்ன கூறுகிறது என்றால் மனிதம் என்றால் இரண்டை அவன் கொண்டிருக்க வேண்டும். ஒன்று உரையாடல், நானும் நீங்களும் பேசிக்கணும், அனைவரும் பேசிக்கொண்டாக வேண்டும், உரையாடல் இருக்க வேண்டும். இன்னொன்று லவ், அன்பு. அன்பும் உரையாடலும் இருக்கும் சமூகம் மட்டுமே சமூகம். இல்லை என்றால் அது சமூகம் இல்லை. அது பல விலங்குகள் இருக்கிறதே காடுகளில், அது ஒரு சமூகமாக இல்லை அல்லவா? அதுபோன்றுதான் நாம் இங்கே இந்தியாவிலே லவ் அண்ட் டயலாக், அன்பும் உரையாடலும் நமக்கிடையே இருக்கிறதா? தொட்டாலே பார்த்தாலே தீட்டு என்று நாம் இதே மாவட்டத்தில் எவ்வளவு கோர்ட், இங்கிருந்து தூத்துக்குடியிலிருந்து சென்னை, அந்த காலத்திலே பிரிட்டிஷ்காரவங்க காலத்தில், ஆட்சியாளர்கள் காலத்திலே சென்னை கோர்ட்டில் கேஸ்லாம் நிறைய போட்டாங்க. என்ன போட்டாங்க? பார்த்தாலே அவன் தீட்டு. அவன் போகிறான், இவன் வந்துட்டான் குறுக்க, நான் சாமியை கொண்டு வந்துட்டுருக்கேன், இவன் தீண்டத்தகாதவன், இவன் குறுக்க வந்துட்டான், இவன் பார்த்தாலே தீட்டு, இவன் எப்படி குறுக்க வந்தான் அப்படின்னு அவன் போகிறான். பாதிக்கப்பட்டவன் கோர்ட்டுக்கு போகல. அவன் போய், அதாவது பாதிப்பை ஏற்படுத்துகிறவன் கோர்ட்டுக்கு போய் கேட்குறான், இவன் எப்படி, நான் ஏன் சாமியோட நான் வந்துகிட்டு இருக்கேன், இவன் குறுக்க வந்துட்டான் அப்படின்ட்டு. ஆக இப்படிப்பட்ட பார்த்தாலே தீட்டு, தொட்டாலே தீட்டு இருக்கின்ற பெரும்பான்மை 95% மக்கள் அனைவரும் புறக்கணிக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட கீழ்த்தட்டு மக்களாக நடத்தப்படும் ஒரு சமூகத்திலே உரையாடல் இருக்குமா? பார்த்தாலே தீட்டுங்கும் போது எப்படி பேசிப்பான்? இவனுக்குள்ள எப்படி உறவு இருக்கும்? இங்க எப்படி அன்பு இருக்கும்? 600 ஆண்டுகளுக்கு முன்பு கூறுகிறது சங்கத் பங்கத் என்று கூறுகிறது. அப்படி என்றால் என்ன? சங்கத்துனா என்ன? கூடி வாழ்தல், அவ்வளவுதான். ஒன்று சேர்தல், கூடி வாழ்தல். கூடி வாழ்தல் தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். நீ பாருங்க, இங்க பிராமணன், சத்திரியன், அவன் இவன்னு 6000 சொச்சம் சாதிகள் இருக்கிறது இந்தியாவில். இவ்வளவு சாதிகள் இருக்கிறது. இந்த சாதிகளுக்கிடையே ஒரு கலப்பு முறை இருக்கிறதா? ஒரு தொடர்பு முறை இருக்கிறதா? உறவுகள் இருக்கிறதா? உரையாடல்கள் இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? எதுவும் இல்லையே. அப்படி என்றால் இது சமூகம் கிடையாது, இது காட்டு மிராண்டி. ஏற்றுக்கொண்டாக வேண்டும். காட்டு மிராண்டி. அன்பும் உரையாடலும் கூடி வாழ்தலும் இல்லாத ஒரு சமூகம் காட்டு மிராண்டி, விலங்குகளை கொண்டது. இந்த விலங்குகளாக நாம் இருக்க போகின்றோமா அல்லது விடுதலை பெற்று மனிதனாக வாழப் போகின்றோமா? இதற்குத்தான் இந்தியாவிலே நாம் எல்லாம் மனுஷன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா இருக்கிறது. நான் மனுஷன், இல்லைனா என்ன யாராவது காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டா என்ன பண்றது? நான் மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும். சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் மனிதராகிவிட்டார். ஜவஹர் நேசன் மனிதனாக முயற்சி செய்து வருகிறேன். பின்னணி இருக்கின்றீர்களே, நீங்கள் அனைவரும் மனிதர்களா இல்லை காட்டு மிராண்டிகளா என்னை போன்று என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொண்டாக வேண்டும். ஏனென்றால் நாம் உண்மையை உணர்ந்து கொள்ளவில்லை. அன்பும் உரையாடலும் நமக்கிடையே இல்லை. காரணம், சாதிகளாக நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம்.
சாதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் வேளையிலே எந்த சமூகத்திலும் அறிவு வளர்ச்சி, அறிவார்ந்த வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பே கிடையாது என்று போன மாதம் நான் வெளியிட்ட ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்கிறேன். ஆய்வு பூர்வமாக எழுதியிருக்கிறேன், படித்து பாருங்கள். அறிவீட்டலும் அறிவூட்டலும் என்ற ஒரு புத்தகம். 2500 ஆண்டு காலம் தமிழகத்திலே இந்த அன்பும் உரையாடலும் இருந்ததா இல்லையா? அன்பும் உரையாடலும் இருந்தது எப்பொழுது? சங்க காலத்தில். அன்பும் உரையாடலும் கூடி வாழ்தலும் இருந்த காலத்திலே அறிவு பெருகியது. 400 சொச்சம் பெரிய புலவர்கள், 50க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள், ஔவையார் போன்றவர்கள், நிறைய புலவர்கள் அன்று அறிவு படைத்தார்கள். ஏன்? அன்பும் உரையாடலும் இருந்தது, சமத்துவம் இருந்தது, கூடி வாழ்ந்தார்கள். ஆக அன்பும் உரையாடலும் கூடி வாழ்தலும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அறிவு பெறுகிறது. அதைத்தான் கூறினேன். லாஜிக், வாதம், விவாதம், தருக்கம் இவையெல்லாம் நாம் உரையாடும் பொழுதுதானே நடக்கும். வாதம் என்பது, தருக்கம் என்பது நீங்களும் நானும் உரையாடும் பொழுது அதில் உண்மை வரும். அந்த உண்மையை நாம் இருவரும் ஏற்றுக்கொள்வோம். நாம் இருவரும் சேர்ந்து அறிவாளிகளாக மாறிவிடுவோம். நமக்கிடையே நீ ஒரு சாதி, நான் ஒரு சாதி, நமக்கிடையே இங்கு பேச்சுவார்த்தையே கிடையாது, அன்பு கிடையாது, இங்கு கூடி வாழும் தன்மை அல்ல எனும் பொழுது இது காட்டு மிராண்டியாகத்தான் இருக்க முடியும். அறிவு வளர்வதற்கு வாய்ப்பில்லையே. அறிவு வளர வேண்டும். இந்த 21ஆம் நூற்றாண்டு சவால்கள் நாம் எல்லாம் உணர்ந்திருக்கிறோமா? இது எத்தகைய பாதையிலே உலகம் சென்று கொண்டிருக்கிறது, எத்தகைய பாதையிலே பின்னோக்கி இந்தியா நம்மை இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. இந்து என்ற ஒரு சமூக கட்டமைப்பு, இந்து என்பது மதம் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய முட்டாள்தனம். இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது. டாக்குமெண்ட்ல நம்மள கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது எழுதிட்டாங்க இவங்கெல்லாம் ஹிந்துன்ட்டு. யாரு நீங்கள்லாம் ஹிந்து? அவுட்காஸ்ட். சாதியிலே, அந்த சாதி கட்டமைப்பிலே நீங்களும் நானும் கிடையாதே. வைத்திருக்கிறான் இல்லையா, பிராமண, சூத்திர, சத்திரிய, வைசிய. இதில் தாழ்த்தப்பட்டவர்கள் ஏதாவது லிஸ்ட்ல இருக்கிறீங்களா? நீங்க யாராவது தாழ்த்தப்பட்டவர்கள் இங்கு இருந்தால் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா? அந்த 4 பேரில் அவுட்காஸ்ட்னு சொல்லுவாங்க, அதிசூத்திரான்னு சொல்லுவாங்க. இந்த மனிதர்களை கொண்ட சாதிகளை கட்டமைப்பை மனுஸ்மிருதி ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அந்த மனுஸ்மிருதி கட்டமைப்பில் மனிதனாக கூட உங்களை அதில் ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்படி எனும் பொழுது நீங்கள் யாரு? ஹிந்து. ஹிந்து என்று நீங்களே கூறிக்கொண்டால் எப்படி? எவனோ கூறிவிட்டான், சர்டிஃபிகேட்டில் எழுதிவிட்டான். ஆனால் மனதார உளமாற நாம் மனிதர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வர வேண்டும். நாம் ஹிந்து அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்தால் மட்டும்தான் உண்மையை உணர முடியும். ஹிந்து என்பது ஒரு பிராமணியம், பிராமணிய தத்துவம். அது பிராமணர்களுக்கானது. அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்லட்டும். உங்களுக்கும் எனக்கும் அந்த திட்டத்தில் ஏது வேலை? நீங்களும் நானும் ஒருவேளை சோறு தின்பதில் கூட இந்த சாதியம் நம்மை பாழ்படுத்துகிறது, அதில் இடையூறு செய்கிறது. பள்ளி செல்ல வேண்டுமா? இந்த சாதி அமைப்பு. ஸ்காலர்ஷிப் வாங்க வேண்டுமா? சாதி. வேலை வாங்க வேண்டுமா? சாதி. வங்கிக்கு சென்று நீங்கள் அங்கு ஃபைனான்ஸ் நிதி லோன் வாங்க வேண்டுமா? சாதி. அரசியலில் ஈடுபட வேண்டுமா? சாதி. அனைத்திலும் சாதியாக இருக்கும் பொழுது இதிலிருந்து விடுதலை பெறும் ஒரு உண்மை தத்துவம் எது? ஏனென்றால் இந்து என்பது ஒரு தத்துவம் கிடையாது, அது ஒரு சொல்லாடல், அவ்வளவுதான். இதை நாம் புரிந்து கொள்ளாதவரை நம் பிள்ளைகளுக்கு வேலை கிடையாது, நாம் அறிவு பெற முடியாது, அறிவார்ந்த சமூகமாக உருவாக முடியாது, நம்முடைய தேவைகளை 21ஆம் நூற்றாண்டில் நாம் தீர்த்து கொள்ள முடியாது. அன்பும் உரையாடலும், அதை சங்கத்து பங்கத்து என்று கூறுகிறானே. 20% ஒரு மனிதன் வேலை செய்கிறான் என்றால் அவனுடைய 20%-ஐ அந்த சம்பளத்தில் 20% 100ல் 20% பங்கை சமூகத்திற்கு கொடுத்து விட வேண்டும். மற்றவர்களுடைய வளர்ச்சி கொடுத்து உதவிடா. நீ சம்பாதிக்கின்றாய் என்றால் உன்னுடைய உழைப்பு மட்டும் கிடையாது, அதில் பிறருடைய உழைப்பும் இருக்கிறது. அதில் தான் நீ சம்பாதிக்கின்றாய். ஏனென்றால் நாம் ஒரு சமூகம், தனியா உலகத்தில் மேலே இருந்து குதிச்சுட்டு வரல. சம்பாதிக்கின்றோம் என்றால் அதை எடுத்து பிறருக்கும் உதவி செய்ய வேண்டும்.
20% நீ பிறருக்காக பயன்படுத்து, உன் சமூகத்திற்காக, பிறருடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்து. அதுதானே சங்கத்து. கூடி வாழ்தல். இவன் கீழ் ஜாதி, இவன் மேல் ஜாதி என்று கிடையாதே. அங்கு இருக்கிறதா? நல்ல ஒரு மார்க்கமாச்சு, நல்ல ஒரு சமூகமாயிற்று. அது போன்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நம்முடைய சுய சிந்தனையின் அடிப்படையில் நாம் ஏற்படுத்திக் கொண்டாக வேண்டும். சங்கத் பங்கத். பங்கத்னா என்ன? ஒன்றாக சேர்ந்து உண்ணுதல். பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னா எப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிடுவான்? தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, எப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிடுவான்? இன்னைக்கு ஈஸியா இருக்கலாம், நீங்களும் இன்னொரு சாதிக்காரனும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். 600 வருடத்திற்கு முன்பு இதையெல்லாம் எதிர்த்து, இந்த பிராமணிய ஏற்றத்தாழ்வுகள் இதையெல்லாம் எதிர்த்து நாம் வாங்கப்ப எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு உணர்வு, என்ன ஒரு சமூக ஒரு 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 கட்டமைப்பு. கூடி வாழ்தல், இதான் ஹார்மனி. இந்த காஸ்ட் ஹார்மனி, சமூக நல்லிணக்கம், சாதிய நல்லிணக்கம், சங்கத் பங்கத், இப்படிப்பட்ட உயரிய ஒரு தத்துவத்தினை கொண்டது. இப்படிப்பட்ட பாதையில் தான் தலைவர் அவர்கள் சென்று வருகிறார்கள். அவர் இதை ஏற்படுத்தி இருப்பது ஸ்கூல் ஆஃப் மீரி பீரி. இப்பொழுது மீரி பீரி என்று இங்கே தமிழர்கள் இருக்கின்றவர்கள் அனைவரும் உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும். மீரி பீரி என்பது, ஒன்று எனக்கு அதிகாரம் வேண்டும், இன்னொன்று எனக்கு உண்மை தெரிய வேண்டும், அத்தகைய ஆன்மீகம் வேண்டும். இந்த உண்மை ஆன்மீகமும் அதிகாரமும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தினை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கான பயிற்சி இங்கு நடக்க இருக்கிறது. இங்கு பயிற்சி பெறக்கூடியவர்கள் இந்திய தலைவர்களாக வரப்போகிறார்கள், சமூகவாதிகளாக வரப்போகிறார்கள். இன்னும் பல அர்ஜுன் சிங் எல்லாம் இங்கே தான் உருவாக்கப்பட வேண்டிய காரணம் இருக்கிறது. இது இந்தியா முழுக்க இருக்கிறது. வட இந்தியாவிலே பஞ்சாப் இருக்கிறது, அங்கு இவர்கள் செய்கிறார்கள். தென்னிந்தியாவிலே எது இருக்கிறது இதையெல்லாம் செய்வதற்கு? இங்கு சர்தார் ஜீவன் சிங் இருக்கிறார்கள், பகுஜன் திராவிட பார்ட்டி இருக்கிறது. அது இங்கு தென்குமரியிலே கடைசியில் இங்கிருந்து வடக்கே இருக்கின்ற பஞ்சாப், இவர்கள் இருவரும் சேர்ந்து விட்டார்கள் என்றால் இந்த சங்கத் பங்கத் கொண்ட ஒரு சமூகமாக இந்தியாவையே மாற்றி அமைக்க முடியும் என்பதுதான் அவருடைய திட்டம். அப்படிப்பட்ட திட்டத்தில் தான் இன்று மத்திய பிரதேசம், பஞ்சாப். I just want to say a couple of words to my friends across who have come across from Punjab, from Madhya Pradesh, from Kerala. You know, I think you have been converted. You have converted. You don't need to be converted again. Whatever I have been telling them is the truth, the true path, the true marga for liberation, for equality, and for love, and for conjoined communicated experience, and for mutual cooperative mutualism. These are all possible, and that's what I have been conveying to my Tamil friends. And the Sangat and Pangat is nothing but love and dialogue. That is the very much a fundamental ontology for the human existence. Now India has been facing existential crisis. The existential crisis posed by the so-called Hindutva, Manusmriti, in the name of caste and segregated society, is deepening ever again and again. And we have to make a full stop. Whatever comes to me, I will accept. Similarly, we have to mobilize the people of Tamil Nadu also to embrace and to follow the true path, whichever path comes, whatever it is, true and convincing to them. So that is what India now. The future is heading towards a huge crisis. The crisis for food, the crisis for job, crisis for livelihood. There are a lot of crises across. Technological modern science implications are more and more influencing the way in which society is evolving. And we are going to face a scarcity in every sphere of our human experience, be it economy, politics, job, industry, production, everything going to be affected. So that means we are all facing a great danger in this part of the world called India.
I think that we all have to be united, irrespective of our caste, creed, or religion, and the cult, and so on. We have to be making a solidarity, a coalition across all walks of life, and change we brethren in India to realize the truth, so that we can make a just society, and that just society will be having equality, fraternity, liberty, and it will evolve in the 21st century as the most civilized society and knowledge society. That is what we need. I think that is where we are going, and this School of Miri Piri, I think, is one of the tools for us we all have to support. So with this note, I think, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் இதனுடைய முக்கியத்துவத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கொஞ்சம் நேரம் எடுத்து விட்டேன். இருந்தாலும் நாம் அனைவரும் இந்த தருணம், நம் பிள்ளைகள், நம் சமூகம், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய இன்பம், துன்பம் அனைத்தும் நாம் எடுக்க போகும் நல்ல முடிவில் இருக்கிறது. நாம் அறிய போகும் உண்மையில் இருக்கிறது. அந்த உண்மை தத்துவம் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த ஸ்கூல் ஆஃப் மீரி பீரி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் நிறைய உண்மைகளை உணர்ந்து கொண்டு நாமும் செயல்பட வேண்டும். அதை நோக்கி அனைவரும் செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.